வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் முதல்வர், அமைச்சர்களை பதவி நீக்காமல் சஸ்பெண்ட் செய்யலாம் என்று ஒன்றிய அரசிற்கு நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,05,600 ரூபாயாகவும், 1 கிராம் 13,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாளை நடைபெற இருந்த அதிமுக தேனி மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தரையை அடைவதற்கு முன்பே 25% ஆவியாவதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா நியூசிலாந்திற்கிடையிலான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற போதையில்லா தமிழகம் மாநாட்டில் பேசிய அண்ணாமலை அவர்கள் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்து அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பயணிகளின் டிக்கெட் முன்பதிவு அனுபவத்தை எளிதாக்க இந்திய ரயில்வேயின் IRCTC தனது இணையதளம் மற்றும் செயலியை மேம்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை ஒரத்தநாடு வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 6,14,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டின் பெரும்போக அறுவடைக்கான நெல் கொள்முதல் இன்று முதல் ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் வாரியம் தெரிவித்துள்ளது. சித்தா ஆயுர்வேதா ஓமியோபதி சேர்க்கைக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லில் முட்டையின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு ஒரு முட்டை 6 ரூபாய் 65 பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் 2026ஆம் ஆண்டின் போட்டியில் உலக அளவில் கூட்டாக முதலிடத்தை பிடித்தது இந்தியா. வங்காள விரிகுடாவில் 500 ஆண்டுகள் பழமையான சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளை தனது சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு நேரில் சென்று பல்வேறு முக்கிய மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அனில் அம்பானி அவர்களின் குழுமத்திற்கு எதிரான பண மோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக 1021 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்குவதற்கான அதிரடி உத்தரவை அமலாக்கத்துறை பிறப்பித்தது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்திற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுள்ளார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2027ஆம் ஆண்டிற்கான தற்காலிக தேர்வுக்கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை லண்டன் புறப்பட்டு சென்றார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 100 MBBS இடங்களை சேர்க்க தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஜல்லிக்கற்கள் மற்றும் எம்சாண்ட் போன்ற கனிம வளங்கள் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் சக பயணிகளுக்கு இடையூறு செய்தால் விதிக்கப்படும் அபராதம் 500 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா உடனான முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக அப்சரா ரெட்டி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அங்கன்வாடி சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் போஷன் டிராக்கர் தளத்தில் 8 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் 2 உலக தரவரிசைகளில் இடம் பிடித்தது. கரூரில் நடந்த தாவேகா நிகழ்ச்சியில் இனாம் நில பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முதல்வர் விஜயிடம் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வருகின்ற ஜூலை 17ஆம் தேதி ஹரியானாவில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் 23 ஊழியர்கள் திடீரென ராஜினாமா செய்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 94,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12% மேல் ஆல்கஹால் கலந்த இருமல் சிரப், டானிக்குகள், டிஞ்சர்களை இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட் இல்லாமல் மருந்தகங்களில் வாங்க தடை விதித்துள்ளது ஒன்றிய அரசு.
ஆனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது என்று காவல்துறை எங்களை எச்சரிக்கவில்லை என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்ட நிதி இழப்பை சமாளிக்க டிக்கெட்டின் பின்புறம் விளம்பரங்கள் அச்சிட அரசு முடிவு செய்துள்ளது. ஒடிசா, மணிப்பூர், சிக்கிம், மிசோரம் மாநிலங்களில் நடந்து வரும் SIR நடவடிக்கையில் 22 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். 483 கோடி ரூபாயில் திருச்சி பஞ்சப்பூர் இணைப்பு சாலையை 18 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். டிப்ளமோ, ITI படித்தவர்களுக்கு 839 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதற்கட்ட பணிகள் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் அது திறக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,34,000 மதிப்பிலான சேட்டலைட் போனை BSNL அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புளோரிடா விமான நிலையம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மகளிர் விடியல் பயணம் திட்டம் மகளிர் பயணம் என்று பெயர் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்ய ஆஸ்திரேலியா ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்குரிய பங்கு நீரை கர்நாடகாவிடம் இருந்து உடனடியாக பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நல வாரியங்களில் பதிவு மற்றும் புதுப்பித்தல் இலவசம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ரயில் ஒன் செயலி மூலம் எடுக்கப்படும் முன்பதிவில்லா டிக்கெட்களை செயலியில் நேரடியாக காட்ட வேண்டும் என்று இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மின்வாரிய நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்களுக்காக சென்னை IIT உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆதிதிராவிடர் பழங்குடியின நலத்துறையின் மாநில அளவிலான விழிப்பு கண்காணிப்பு குழுவை தமிழக அரசு சீரமைத்தது. கங்கை கொண்டான் தொல்பூங்காவில் 15,037 கோடி முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலை அமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் காங்கிரஸ் கட்சியின் புதிய பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.